இந்த தையிட்டி பிரதேச ஆளுகைக்குட்பட்டது. எந்த பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்டது என்றால் வலி நோர்த் பிரதேச சபைக்கு ஆளுகைக்குட்பட்டது. அதன் சேர்மனாக திரு சுகிர்தன் அவர்கள் செயற்பட்டு வந்துள்ளார். எனவே உள்ளூராட்சி மன்றங்களினை பொறுத்தவரையில் இந்த கட்டிடங்களை நிர்மாணிப்பதிலும் கட்டிடங்களை நிர்மாணிக்கிற பிரதேசத்தினை தீர்மானிப்பதிலும் அனுமதி கொடுக்கிற அதிகார ஒழுங்கமைப்பாக இந்த பிரதேச சபைகள் காணப்படுவதனால் பிரதேச சபைகளுக்கு அந்த அனுமதியினை மறுப்பதற்கும் அல்லது அனுமதியற்ற கட்டிடத்தினை அப்புறப்படுத்துவதற்கும் அதிகாரம் இருக்குது. அரசியல் அமைப்பினூடாக அதிகாரம் இருக்குது. ஆனால் இலங்கையில் அந்த பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றமையினாலும் அரச இயந்திரம் பௌத்த மதத்துக்கு சார்பாக இருக்கிறதாலையும் மறுவளமாக அழுத்தங்களும் மட்டுப்பாடுகளும் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கக்கூடும். அது தொடர்பாக என்ன நடந்தது, எந்த இடத்தில் நாங்கள் தவறு இழைத்துள்ளோம், அந்த தவறை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பது தொடர்பாக உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை மையப்படுத்தி கருத்துரைப்பார். மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு தையிட்டி தனியார் காணியில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரை சம்பந்தமானது. இந்த தையிட்டி விகாரை வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் அமைந்திருக்கிற பிரதேசம். இந்த 1990ஆம் ஆண்டு எங்களுடைய 4ஆம் கட்ட ஈழப்போர் தொடங்கிய போது இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வெளியேற்றப்பட்டார்கள். பின்னர் தொடர்ச்சியாக நடைபெற்ற எங்களுடைய உரிமை போராட்டத்தின் காரணமாக மக்கள் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தாலும் 2009ஆம் ஆண்டு மே 19ஓடு மௌனிக்கப்பட்ட பின்னர் அந்த பிரதேசத்தில் 2010ஆம் ஆண்டு தொடக்கம் பகுதியாக காணிகள் விடுவிக்கப்பட்டு 2013 மே மாதம் 28ஆம் தேதி 6376 ஏக்கர் நிலப்பகுதி, குறிப்பாக 24 கிராம சேவையாளர் பிரிவுகள் உயர் பாதுகாப்பு வலயமாகும் வர்த்தமானி பிரசுரம் மேற்கொள்ளப்பட்டு இன்றும் அந்த வர்த்தமானி பிரசுரம் மீளப்பெறப்படாமல் இருக்கிறது. கடற்கரை முழுமையாக உள்ளடங்கிய பிரதேசங்களாக இருந்தது. அவ்வாறான நிலைமையில் 2015 ஜனவரியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து 2015 மார்ச் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து பகுதியாக காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கும் 2500க்கும் மேற்பட்ட இல்லங்கள் ஏக்கருக்கு மேற்பட்ட இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதில் 3 கிராம சபையால் முழுமையாகவும் 16 கிராம சபையால் பிரிவு பகுதியாகவும் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கும். அவ்வாறான ஒரு நிலையில் தான் இந்த பகுதியாக விடுவிக்கப்பட வேண்டிய கிராமம்தான் தையிட்டி தெற்கு J250. அந்த கிராம சேவையாளர் பிரிவில் இருக்கிறதான் இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை. இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற விகாரை தனியாருடைய காணி. ஆனால் அந்த பிரதேசத்திலே விகாரைக்குரிய ஒரு காணி இருக்கின்றது, 20 பிறப்பு காணி. அது 1949ஆம் ஆண்டு இந்த மக்களால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது நைனாதேவி விகாராதிபதிக்கு உரித்தான காணியாக அந்த அவர்களுடைய உறுதி இருக்கின்றது. இருந்தபோதும் 2018களில் நைனாதேவி விகாராதிபதி அவர்களால் அந்த காணியிலே விகாரை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை ஒரு மையங்களை அங்கே வர சுற்றுலா பயணிகள் வர்றதுக்காக ஒரு மையம் அமைக்கிறதுக்கான விண்ணப்பங்கள் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் அந்த விண்ணப்பங்களை பரிசீலித்த போது அவர்கள் பக்கத்திலே தெற்கு பகுதி அந்த காணியினுடைய விகாரை காணியினுடைய தெற்கு பகுதி காணிகளையும் அடைத்து தங்களுடைய காணிகள் அவர்களுடைய எல்லைகளை பிடித்திருந்தார்கள். அந்த தெற்கு பகுதி காணிக்காரனும் இருக்கணும். அவ்வாறான நிலைமை நாங்கள் அவர்களுடைய காணிகளை மீட்டு அவற்றை எல்லைகளை சரிப்படுத்தி கொடுத்தோம். அந்த விகாரை காணி விடுவிக்கப்பட்டு தான் இருக்கின்றது. இன்றைக்கும் அந்த தையிட்டி அந்த விகாரைக்குரிய காணி என்ற போர்டுடன் இருக்கு. அது விடாமல் இன்றைக்கும் அந்த தையிட்டி தெற்கில் 8 ஏக்கர் நிலப்பகுதி விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த 8 ஏக்கர் நிலப்பகுதியும் 16 நில சொந்தக்காரருக்கு சொந்தமானது. அவ்வாறான நிலைமையில் தான் 2018ஆம் ஆண்டு அப்போது இருந்த ஆளுநர் ரெஜினோட் கூரே அவர்கள் இந்த நைனாதேவி விகாராதிபதிக்கு சொந்தமான இல்லத்திலே அடிக்கலை நாட்டினர். அவர்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்தும் அந்த விகாரை அந்த காணியிலே கட்டப்படாமல் நிறுத்தப்பட்டது. அடிக்கல் நாட்டலோடு முடிவடைந்தது. பின்னர் 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து புதிய இடத்தில் அப்போது இருந்த இராணுவ தலைவர் ரவீந்திரா அவர்கள் இராணுவத்தினரோட ஒத்துழைப்புடன் அந்த விகாரைக்கான அடிக்கலை நாட்டி தொடர்ச்சியாக சுற்றுவல
வேலிகள் அமைக்கப்பட்டு அது உள்ளே வேலிகள் அமைக்கப்பட்டிருந்து அவங்க உள்ளே இருக்கிற கட்டிட அமைப்புகள் தெரியாமல் இருந்த நேரத்தில் தொடர்ச்சியாக நாட்டில் ஏற்பட்டிருந்த தொற்று நோய் காரணங்களாகவும் அந்த விகாரை அமைக்கின்ற செயற்பாடுகள் தெரியாத இருக்கிற நிலைமையில் தொடர்ச்சியாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் இருக்கிறார். அந்த நேரத்தில் தெல்லிப்பளை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலையும் இந்த விகாரை அமைப்புக்கு எதிராக குரல் கேட்ட போது அப்போது இருந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் தாங்கள் அதை பார்த்துக்கொள்கிறோம், அவர்கள் எழும்பும்போது போவார்கள் சொன்னார்கள். ஆனால் அது தொடர்ச்சியாக நாங்கள் அதைத் தொடர்ந்து எங்களுடைய சபையிலும் அப்பொழுது நான் தான் தவிசாளர் இந்த நாள் அந்த சபையில் தீர்மானங்களை எடுத்து அப்போது இருந்த ஜனாதிபதி பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பியிருந்தோம். இப்படி ஒரு தனியார் காணியில் சட்டவிரோதமாக விகாரை அமைக்கப்பட வேண்டும். அவர்கள் எங்களுக்கு பதில் அனுப்பி புத்தசாசன அமைச்சரின் செயலாளருக்கு கடிதத்தை அனுப்பிட்டு எங்களுக்கு பதில் போட்டிருந்தார்கள். உடனடியாக இதுக்கான பதிலை அனுப்புமாறு புத்தசாசன அமைச்சின் செயலாளர். ஆனால் அந்த கடிதம் அதோடையே நிறுத்தப்பட்டு விட்டது. பிறகு 2023 மார்ச் 19 எங்களுடைய ஆட்சி காலம் முடிவடைந்தது. 2023 ஏப்ரலிலிருந்து மக்கள் தங்களுடைய காணிக்காக போராட தொடங்கினார்கள். தொடர்ச்சியாக 2025 ஜூன் மாதம் 18ஆம் தேதி நாங்கள் ஆட்சியை திரும்ப பொறுப்பேற்ற பின்னர் மீண்டும் தலைவராக நாம் வந்த பின்னர் அந்த காணிகளுக்கு எதிராக தனியார் காணியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சட்ட ரீதியாக நாங்கள் வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த போதும் நாங்கள் அதற்கான போது அந்த காணி இன்றும் உயர் பாதுகாப்பு வலயத்திலே இருக்கிறது என பிரதேச செயலாளர் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே வர்த்தமானியில் இன்றைக்கு 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டாலும் அது இராணுவ தேவைக்காக வர்த்தமானி பிரசுரத்தில் இருக்கிற காணியாக தான் இருக்குது. இந்த மக்கள் மீள்குடியேறினம் அங்கே வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அது மக்களுடைய சொந்த காணிகளாக இருந்தாலும் அந்த நிலைமை தான் இன்றைக்கு ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அவ்வாறான நிலையில் தான் நாங்கள் அந்த வர்த்தமானியை மீளப்பெற சொல்லி திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது இன்னும் மீளப்பெற இல்லை. கடந்த ஜனாதிபதி காலங்களிலேயும் கேட்டிருந்தோம், அவர்களும் மீளப்பெறும் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. இப்பொழுதும் அதுதான் நிலைமை. இந்த நிலைமையில் தான் இந்த புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னரும் அவர்களும் இந்த தையிட்டு விகாரை அவர்கள் மக்களுக்கு சொல்லி வந்தது மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்குவோம் என்ற உறுதிமொழி அடிப்படையில் அப்பொழுது நாங்களும் நம்பினோம் எங்களுடைய மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு. அவ்வாறான நிலைமையில் தான் இந்த தையிட்டு விகாரை காணியும் விடுவிக்கப்படும். ஜனாதிபதி ஒவ்வொரு முறையும் 2 தரம் யாழ்ப்பாணம் இந்த விகாரையினுடைய வரும்போது இம்முறை வரும்போது விகாரையினுடைய காணிகள் விடுவிக்கப்படும், மலிகாம் வடக்கிலே காணிகள் விடுவிக்கப்படும் என்று முன்னுக்கே சில செய்திகளை இந்த இப்போ இருக்கின்ற அரசாங்கம் இவர்கள் மற்றவர்களை விட மிக அபாயகரமானாக்கள் முன்னுக்கே கதையாக சொல்லி வர காணி விடப்பட வருவார். அப்போ மக்கள் விட போயின வேண்டு அப்போ அவர் வந்து தன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவார். அதுக்கு பிறகு இல்லை பிறகு 2ஆம் தினம் இந்த முறையும் அதான் நடந்தது. இந்த முறையும் அப்படி தான். இந்த முறை விரைக்க மக்கள்கிட்ட காணிகள் விடுவிக்கப்படும் என்று மக்கள்கிட்ட காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொன்னபோது அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற காணியில் அமைக்கப்பட்டிருந்த இராணுவ பங்களோவில் தான் ஜனாதிபதி வந்து தங்கி நின்றவர். நிவாரண நிலைமையில் தான் நாங்கள் அந்த விகாரையில் அப்பொழுது அது சட்டவிரோதமானது என்று எங்களுடைய வர்த்தமானி பிரசுரத்தை எங்களுடைய சட்ட அடிப்படையில் நாங்கள் அது சட்டவிரோத கட்டணம் என்று எங்களுடைய அனுமதி பெறாத கட்டணம் என்று நாங்கள் நோட்டீஸ் ஒட்டக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் அந்த நோட்டீஸ் ஒட்டினால் 3 மொழிகள் வருகின்ற சிங்கள மக்களுக்கும் அது விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் 3 மொழிகளிலும் போட வேண்டும் என்ற சபையின் தீர்மானம் எடுக்கப்பட்ட நிலைமையில் போலீஸ் பலாலி ஓய்சியால் எங்களுடைய சபையின் செயலாளர் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. நீங்கள் இவ்வாறான ஒரு பலகையிட தீர்மானித்திருப்பதாக அறிய புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அவ்வாறான ஒரு நீங்கள் போட்டிருந்தால் அது சமூகங்களுக்கிடையே முரண்பாடுகளை ஏற்படுத்தி தேவையில்லாத இடர்பாடுகளை ஏற்படுத்தும். நீங்கள் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம். அவ்வாறு நீங்களோ வேறு நபர்களோ ஈடுபட்டால் அதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை செல்ல வேண்டும் என கூறியிருந்தார்கள். எழுதி கடிதம் அனுப்பியிருந்தார். கடிதங்களும் சபையில் இருக்கின்றன. இவ்வாறான நிலையில்தான் தொடர்ச்சியாக அந்த காணிகளில் எங்களுடைய முயற்சி நடைபெற்ற போது தொடர்ச்சியான போராட்டங்கள் கடந்த டிசம்பரில் ஏற்பட்டிருந்த போது அந்த தொடர்ச்சியாக எங்களுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டும் மக்கள் முறிவினரும் எங்களுடைய மத தலைவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். உண்மையில் அதில் என்னென்றால் அந்த சம்பவத்திலே தொடர்படாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற பெயர்கள் எல்லாம் அந்த அவருடைய போராட்டத்தில் தடை செய்யப்பட்ட பெயர்களில் இருந்து வழக்கிலையும் அவ்வாறான நிலைமையில் தான் இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டு வருகிறது. இவ்வாறான நிலைமையில் கடந்த 2025 7ஆம் மாதம் 2ஆம் தேதி
ஒரு அமைச்சரவை தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருந்தது. அமைச்சரவை தீர்மானம் எவ்வாறு எடுக்கப்பட்டிருந்ததுன்னா, இந்த தையட்டி தனியார் காணி விகாரங்களை சுமூகமாக தீர்ப்பதற்காக இந்த 16 பேருடைய காணிகளையும் அவர்களுக்கு என்னமே தெரியாது நயனாதேவி விகாராதிபதியின் காணி விடுவிக்கப்பட்டன. அந்த காணி அவரை உள்ளடங்கியதாக இவர்களுடைய காணி பிணைகளை தீர்ப்பதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு கிட்டத்தட்ட 3 கூட்டங்களை கூடி முடித்து விட்டார்கள். அந்த குழுக்களில் யார் அங்கத்துவம் வகிக்க வேண்டும் என்றதில் பிரதானமாக பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர் இருந்திருக்க வேணும். ஆனால் காணி உரிமையாளர் அதுக்கு அழைக்கப்படவில்லை. ஆனால் சட்டவிரோதமாக பிடித்து வைத்திருக்கின்ற பிக்கு அழைக்கப்படுகிறார். அந்த கூட்டத்துக்கு பிரதேச செயலாளர் செல்கிறார், மாவட்ட செயலாளர் செல்கிறார், புத்தசாஸ்திர அமைச்சின் செயலாளர் இருக்கிறார். இவ்வாறான நிலைமையில் தான் அதை விட இந்த பௌத்த பிரிவினாக்களின் தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து என்ன கடிதம் எழுதுகிறார்கள், இது தையிட்டு விகாரை எங்களுடைய பரம்பரை காணிகள், பௌத்த சாதனத்துக்குரிய காணிகள் என்று. அங்கே அவர்களுக்கு எந்த விதமான உரித்துவமும் இல்லை. இது எங்களுடைய பரம்பரை காணியாக இருந்தது. ஒருவர் தன்னுடைய கஷ்டத்தின் நிமித்தம் அடைய வைத்ததன் பின்னர் விற்கப்பட்ட காணிகளாக தான் இருக்குது. உறுதிகள் ஆவணங்கள் அடிப்படையில் அவ்வாறு இருக்குது. இவ்வாறான நிலையில்தான் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு தொடர்ச்சியாக மக்களாலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்ற நிலைமையில் எங்களுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிற. ஏனென்றால் இதில் சில சட்டத்தன்மை இருக்குது. என்னென்றால் இந்த உயர் இராணுவ தேவைக்காக எடுக்கப்பட்ட காணிகள் என்ற வர்த்தமானி பிரசுரம் இன்றைக்கும் எங்களுக்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. இன்னும் அதில் அந்த விகார கட்டின நிலையை பார்த்தா தெரியும், இது இராணுவத்தால் அமைக்கப்பட்ட கடைசி வரை இராணுவம் இருந்தது. பின்னர் மக்களின் போராட்டம் இறுக்கமடைந்து கொண்டு வந்த இறுதி காலத்தில் இந்த புதிய அரசு பொறுப்பேற்று கொஞ்ச காலத்தில் இப்பொழுது அங்கே இராணுவ சீருடையில் இருந்த இராணுவம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. ஆனால் அங்கே சிவிலில் சீருடை இல்லாத இராணுவத்தினரால் அந்த பாதுகாப்பாக இருக்கிறார். புத்தவிக்கு கொழம்புக்கு போனால் அல்லது வெளியிலே சென்றால் அங்கே பாதுகாத்து கொண்டிருக்கிற அவர்கள்லாம் சிவிலில் இருக்கிறார்கள். யாராவது ஒரு ஆள் உள்ளுக்கு போயிட்டால் வந்து கேட்பார்கள், நீங்கள் ஏன் வந்து, நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் என்றும். சிவிலில் இருக்கிறார்கள், சிங்களத்தில் அவை ஆமிதான். இராணுவத்தினர் வெளியேறி என்ற மக்களை காட்டிக்கொண்டும் அந்த காணியோடு அஜோனிங்காக இன்னொரு இராணுவ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ஸும் கொண்டு வச்சிருக்கணும். இவ்வாறான நிலைமையில் இந்த காணிகளை விடுவிப்பதற்காக தொடர்ச்சியாக மக்கள் போராடி வருகிறோம். நாங்கள் அதை சட்ட ரீதியாக இவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் எங்களுடைய சட்ட திட்டங்களுக்கும் எதிர்கால சில விடயங்களை நாங்கள் காணி விடுவிப்பில் செய்ய வேண்டிய விடயங்களுக்காகவும் எங்களுடைய முயற்சிகள் தொடரும். அதனோடு தொடர்ச்சியாக நாங்கள் சில சட்ட ஏற்பாடுகளை செய்வதற்கான ஆயத்த நிலையங்கள் வளர்ந்து வருகிறது, தொடரும் என்றதும் தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய காணிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை கௌரவ உறுப்பினர்களும் சபையும் என்றும் எத்தனைத்து என்று கூறி விடைபெறுகிறேன். வலி வடக்கு பிரிய சபையின் தவிசாளர் திரு சுகிர்தன் அவர்களே, அவருடைய பேச்சிலிருந்து எங்களுக்கு தெரிய வருகின்ற விடயம், பல முயற்சிகள் இதனை தவிர்ப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டது. வழமையாக உலக நாடுகளிலும் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் சட்டங்களை அமுலாக்கம் செய்வதற்கு காவல்துறை துணை நிற்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் வலி வடக்கு பிரேசபை விவகாரத்தில் சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு தடையாக காவல்துறை செயற்பட்டது ஒரு விசித்திரமான விஷயம். ஏன்னா இது ஆசியாவின் ஒரு அதிசயமான நாடுன்றதன் அடிப்படையில் இது ஒரு ஆச்சரியமான விஷயம். மற்ற நாடுகளில் காவல்துறை சட்டத்தை அமுல்படுத்துறது துணையாக இருக்கும். ஆனால் இங்கே பிரேசபை தனது அதிகாரத்தை பிரயோகித்து தனது சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துறதுக்காக பிரயத்தனத்தை எடுத்தபோது அதை அமுல்படுத்துறதுக்கான ஒரு தடையாக அரச காவல்துறை செயற்படுவது மிகவும் ஒரு சட்ட ஆட்சியை கேள்விக்குள்ளாகிறதாகவும், ஒரு பகுதியில் ஒரு வகையான சட்ட அமுலாக்கமும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இன்னொரு வகையாக அதே சட்டம் அமுல்படுத்தப்படுகின்றமையும் ஒரு துரதிர்ஷ்டவசமானது. நாங்கள் சொல்லவில்லை, நாங்கள் வேறே பிரிவானாக்கள் நாங்கள் சொல்லவில்லை. அரசாங்கம் எங்களை 48ஆம் ஆண்டிலிருந்தே வேறே ஒரு வகையாகத்தான் இந்த வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றது. இது ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம். இப்போ இதை நாங்கள் எவ்வாறு வெற்றி கொள்ளலாம் என்பது தொடர்பாக சட்ட அறிஞர்களும் ஏனைய அரசியல்வாதிகளும் ஒருமித்து செயற்பட வேண்டியது மிகவும் அவசியமானது. அதே மாதிரி தவிசாளர் அவர்களிடம் நாங்கள் அன்பாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பங்களில் சட்ட நிபுணர்களோடையும் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற அரசியல் பிரதிநிதிகளோடும் கதைத்து நீங்கள் ஒரு கூட்டாக சில முயற்சிகள் எடுப்பது உங்களுக்கு பலமாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக சிங்கள பௌத்தமயமாக்கமும் இலங்கையில் இன நல்லிணக்கமும் என்ற தோரணைப்பட கலாநிதி
திருவரங்கன் அவர்கள் பேச உள்ளார். இப்போ கலாநிதி திருவரங்கன் வந்து இந்த தையிட்டி விகாரை இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு மிக நெருக்கமாக செயற்படுகின்றவர். அவர் மனித உரிமைகள் ஏனைய சிறுபான்மை இனங்களது பாதிப்புக்காக குரல் கொடுத்து வருகின்ற ஒரு எங்களுடைய இளம் விரிவுரையாளர். அவருடைய அந்த எங்களுடைய தேசிய அரசியல் தொடர்பாக எனக்கும் அவருக்கும் முற்றுமுழுதாக வேறுபட்ட நிலைப்பாடு. ஆனால் அவர் ஒரு என்னத்துக்காக நான் அவர் இது வரையில இது அவருக்கு நேரம் இல்லை வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் கட்டாயப்படுத்தி அவரை கூப்பிட்டதே என்னென்னா, அவர் அந்த நடுநிலையாக பேசக்கூடியவர். நாங்கள் வந்து இனம் சார்ந்து சில விஷயங்களை அனுசரிச்சென்று போக பார்ப்போம். அவர் அந்த அனுசரிப்பு அவர்கிட்ட இல்லை. இனமாக இருந்தாலும் பிழை தான், சரிதான் என்று ஒரு ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு புத்திஜீவித்தனமாக அதை கதைக்கக்கூடிய எங்களுடைய இளம் விரிவுரையாளர். எனவே அவரிடம் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதனருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றிகள். தமிழ் தேசிய அரசியலுக்கு வெளியில் இருக்கிற ஒருவருக்கும் இந்த இடத்துல பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் தந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஜனநாயக வழியை பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு அந்த செயலை செய்கிறதுக்கும் நான் உங்களுக்கு நன்றியாக இருக்கிறேன். இன்றைய உரையாடலில் எனக்கு தையிட்டியை பற்றி அது வெரி கிளியர் கட் ஆன்சர். அதில் வந்து எங்களுக்கு இது சரியா அது பிள்ளையாண்டுலாம் யோசிக்கிறதுக்கான தேவையே இல்லை. அது ஒரு தனியாருடைய காணியில் அத்துமீறி கட்டப்பட்ட ஒரு விகாரை, சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை. அந்த காணி அந்த மக்களுக்கு போகணும். அதில் ஒரு விதமான டிபேட்டுக்கும் இடம் இல்லாத வகையில் இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த தையிட்டி. அப்போ நான் அதில் கன நேரம் மினக்கட விரும்பவில்லைன்னு சொன்னால் அதை பற்றி சுகுமாரியும் படி வழங்கப்படுத்தி சொல்லிட்டா இவர் சொன்னார். அப்போ அதில் நான் கூட மினக்கிடாமல் நான் யோசித்தேன், இந்த சிங்கள பௌத்த மயமாக்கலை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ளலாம் என்றதை பற்றின ஒரு பார்வையை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று. அப்போ நாங்கள் அந்த சிங்கள பௌத்த மயமாக்கலை எடுத்துக்கொண்டால் நான் இதில் ரெண்டு விதமாக இதை பார்க்குறேன். ஒன்று, புதிதாக சிங்கள பௌத்த அடையாளங்களை முன்னிறுத்தி வலியுறுத்தி அவற்றை மேம்படுத்துவதற்கான ஒரு செயல்முறை கூடாகவும் சிங்கள பௌத்த மயமாக்கல் நடைபெறும். இன்னொரு பக்கத்தில் ஏனைய மதங்கள், ஏனைய மொழிகளை பேசுகிறவர்கள், ஏனைய கலாச்சாரங்களுக்கு உரியவர்களையும் அவர்களுடைய அடையாளங்களையும் பலமிழக்க செய்கிற வகையிலையும் அது நடக்கும். அப்போ அந்த ரெண்டையும் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரே மாதிரி ஒரு அனாலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே கொண்டு வந்து அதை விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கண்டு. அந்த வகையில் நாங்கள் நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நார்த் ஈஸ்ட்டை நான் ஒரு ஸ்பெஷல் கேஸாக இதில் பார்க்குறேன். என்னென்னா, இதில் நாட்டில் சிறுபான்மை மக்கள், நாட்டில் இருக்கிற இனத்தை வைக்கிற சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற ஒரு பிரதேசம். அப்போ அவர்கள் அங்கேயும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடாது, அந்த பெரும்பான்மையையும் நாங்கள் மாற்றி அமைக்க வேணும் என்று அவர்களை சிறுபான்மையாக்குகின்ற ஒரு செயல்முறையினுடைய வடிவமாகத்தான் இந்த சிங்கள பௌத்த மயமாக்கல் என்றது வந்து வடக்கு கிழக்கில் நடைபெறுகிறது. அப்போ அது வடக்கு கிழக்கில் நடைபெறக்கு என்ன நடக்குதுன்னா, நீண்ட காலமாக இவர்களுடைய கேஸ் எடுத்து பார்த்தால் நீண்ட காலமாக போர் காரணமாக இடம்பெயர்ந்து போன மக்களில் காணிகளை இராணுவமயமாக்கி, போர் முடிந்ததுக்கு பிறகு அந்த காணிகளில் பல இன்னும் விடுவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இராணுவமயமாக்கப்பட்ட, இன்னும் நாங்கள் சொல்லப்போனால் இந்த காணிகளில் இருந்து மக்கள் இவ்வளவு காலம் நீண்ட காலம் வெளியேற்றப்பட்டிருக்கிறாருன்னா அதை நாங்கள் ஒரு இன சுத்திகரிப்புக்குரிய செயல்முறையாக கூட பார்க்க வேணும். என்னென்று சொல்லிச்சோன்னா, நீண்ட காலமாக அவர்களுக்குரிய காணி அவர்கள்ட்ட போயில ஒரு கம்யூனிட்டியின் காணியிலிருந்து அந்த மக்கள் எல்லாரும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இன சுத்திகரிப்புக்கான ஒரு சூழ்நிலை கூடாக இராணுவத்தின் உதவியோட பௌத்த மயமாக்கல்ன்றது வடக்கு கிழக்கில் எல்லா இடமும் நடந்திருக்கு. நான் இதை சில நேரத்தில் யோசிக்கிற ஆங்கிலத்தில் வடக்கு கிழக்கில் ஒரு மிலிட்டரி மாங்க் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி, என்று தேரரும் இராணுவமும் சேர்ந்து செய்கிற ஒரு செயற்பாடு. அது ஈஸ்ட்டில் சில ஆக்கள் நாங்கள் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியில் வேலை செய்யல சொன்ன ஒரு விஷயம். ஈஸ்ட்லேயே என்ன நடக்குதுன்னு சொன்னால், சில விட அது மிலிட்டரிக்கும் டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கும் இடையில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பீச் எல்லாத்தையும் போய் கைப்பற்றி போட்டு அதை மக்கள்கிட்ட பாவனையிலிருந்து விடுத்து அதை கொண்டு போய் எல்லாத்தையும் பெரிய பெரிய கம்பெனிஸ்கிட்ட கொடுத்து செய்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரியான ஒரு செயல்முறை கூடாக நார்த் ஈஸ்ட்டில் வந்து ஒரு மைனாரிட்டைசேஷனும் சிங்கள மயமாக்கலும் வந்து ஒரே நேரத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது தனியாக மிலிட்டரைசேஷனோட மட்டும் இல்லை, இது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்குள்ளால வருது, மகாவலி அதிகார சபை கூடாக வருது. அதாவது இந்த பிரதேசத்தை வந்து ஒரு சிங்கள ஒரு தனியாக ஒரு சிங்கள பெரும்பான்மை பிரதேசமாக மாற்றுறதுக்கான ஒரு செயல்முறையாக இதை நாங்கள் பார்க்குறோம். இதுண்ட இன்னும் பல வடிவங்களையும் நாங்கள் சொல்லலாம். இப்போ ஏற்கனவே இருக்கின்ற
புத்தர் கோயில்களை சிறிய அளவில் இருக்கிற கோயில்களை பெரிய கோயில்களாக மாற்றுறது, அல்லது ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு புத்தர் கோயிலை வந்து ஒரு புனித வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அதை பெருப்பிச்சு காணிகளை அபகரித்து அந்த காணிகளில் ஏற்கனவே வாழ்வாதாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை பிடுங்கிறது, இதெல்லாம் இதுன்ற ஒரு செயல்முறையாக இருக்குது. இப்போ தீகவாவியில் நடந்த ஒரு சம்பவம், இதை பற்றி முந்தின அமைச்சர் அஷ்ரஃப் ஒரு நல்ல ஒரு கவிதை கூட எழுதியிருந்தார், மணி ஓசை என்று சொல்லி. எப்படி அந்த தீகவாபியில் இருந்த அந்த விகாரையில் அங்கே இருக்கிற முஸ்லீம் மக்கள், சுற்றி இருக்கிற முஸ்லீம் மக்கள் அந்த விகாரையோட ஒரு உறவை வச்சிருந்தார்கள். அவர்கள் தான் போய் அங்கே இருக்கிற விகாரையை தூசு தட்டுவார்கள், அங்கே போய் என்னது ஒரு பூவை வைப்பார்கள், எல்லாம் செய்து கொண்டிருந்தால் திடீரென்று அது பௌத்த வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டோன்னா அவர்கள் எல்லாரும் அந்த பிரதேசத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். அப்போ சில நேரங்களில் அந்த பௌத்தம் ஒரு சிங்க்ரெட்டிக்காக, அது தான் பௌத்தரோடையும் பௌத்தர் இல்லாதவை எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல கூட அது திடீரென்று ஒரு வன்முறைப்பட்ட ஒரு பரிமாணத்தை எடுத்து அங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாரையும் வெளியில் கொண்டு போகிற மாதிரியான ஒரு செயல்முறையை நாங்கள் பார்க்குறோம். இது நாங்கள் நார்த் ஈஸ்டில் பார்க்குறோம். ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட சில ஆக்கள் இது தொடர்பாக ஆய்வு செய்கிறார்கள். இங்கேயும் வந்து ஒருவர் பேசினார், தமாலி கித்சிரி என்று சொல்லி. அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் புவியியல் துறை விரிவாளராக இருந்தார். அவருடைய பேச்சினுடைய தலையங்கம் தென்னிலங்கையில் சிங்களமயமாக்கல் என்ற தலையங்கத்தில் அவர் பேசினார். அப்போ அவர் அதில் சில விஷயங்கள், இப்போ நாங்கள் நினைக்கிறோன்னா தென்னிலங்கையில் என்ன நடந்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே, அது ஏற்கனவே சிங்கள தேசம் தானே என்று சொல்லி. அப்படி இல்லை, அங்கேயும் சிறுபான்மையினர் வந்து ஒரு விதமான என்ன சொல்ற ஒரு பிசீஜ்ட் மென்டாலிட்டிக்கில் வச்சிருக்கிறதுக்கு அங்கேயும் ஒரு விதமான பௌத்த மயமாக்கலும் சிங்களமயமாக்கலும் நடக்குது. உதாரணமாக இந்த அவண்ட ஒரு ஆய்வில் சொன்னது, இந்த கூரகலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோயில் உண்டு, அதில் வந்து ஒரு ஜைலானின்ற ஒரு முஸ்லீம் ஷ்ரைன் ஒன்றும் பக்கத்திலேயே இருக்குது. எப்படி அந்த முஸ்லீம் ஷ்ரைனை அமுக்கண்டு அமுக்கி அதை எல்லாத்தையுமே இல்லாமல் செய்கிற ஒரு நிலைக்கு போய் பௌத்தருடைய அந்த பெரிய விகாரையை இன்னும் விகாரையை பெரிசாக்கி அங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாரையும் நீங்கள் பௌத்தரண்டா இங்கே தான் போகணும் என்று சொல்லி அவையில் அங்கே போகவே வேண்டாமென்றெல்லாம் சொல்லி அப்படியான ஒரு ப்ரோசஸ் அங்கே நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் எப்படி மலையக தமிழ் மக்கள், குறிப்பாக மலையக மாவட்டங்களில் இல்லாமல் தென் மாகாணங்களில் இருக்கிற ஆக்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுக்குரிய பாடசாலைகளில் அவர்களுக்கு தமிழில் படிக்கிறதுக்கான வசதிகள் ஒன்றும் செய்து கொடுக்குறேன். அப்போ அவர்களுக்கு அதில் ஒரு விதமான நிதியும் செலவழிக்கப்படுறதில்லை. அப்போ அப்படியான நேரத்தில் அவர்கள் எல்லாரும் சிங்களம் படிக்கிறதுக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு விதமான சிங்கள பௌத்த மயமாக்கலாகத்தான் நாங்கள் அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலைய மக்களுக்குரிய தேவையான விஷயங்களுக்கு ஃபண்ட்ஸை நிப்பாட்டி நாங்கள் கேள்வியை கேட்கணும். ஏன் நீங்கள் உதாரணத்துக்கு மிலிட்டரிக்கு இவ்வளவு செலவழிக்கிறீங்களா, ஏன் டிரான்ஸ்லேஷனுக்கு செலவழிக்கிறீங்க? இந்த நாட்டில் டிரான்ஸ்லேஷன் மூலமாக 2 மொழி கொள்கை உருவாக்கப்பட வேண்டும்னா ஏன் அது நடக்கிறேன் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டி இருக்குது. அதே மாதிரி இப்படியான ஒரு மெட்டீரியல் கான்டெக்ஸ்டில் எல்லாரையும் ஆக்களை வந்து தமிழ் முஸ்லீம் மக்கள்ன்ற அந்த அவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் சிங்களத்துக்கு கூட தான் நீங்கள் செய்யலாம் என்று சொல்லி அந்த மக்களையும் ஒரு பகுதியினர் தங்களுடைய தமிழ் அடையாளங்களை, தமிழோடு சம்பந்தப்பட்ட அடையாளங்களை இழந்து கொண்டு போகிற செயல்முறையையும் நாங்கள் பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் நீர்கொழும்பில் தமிழ் பேசுகின்ற ஒரு கம்யூனிட்டி இருந்தது. அவர்கள் தங்களுக்கு நீ இந்த நாட்டில் சர்வை பண்ணணும் என்று சொல்லி சொன்னால் சிங்களம் படித்தா தான் சரி என்று சொல்லி அவர்கள் மூலமாக ஒரு கான்சென்ட்டை உருவாக்கி அவர்களையும் அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிற மாதிரியான ஒரு அடிப்படை கட்டமைப்புகளை செய்து அது கூடாக அவர்களையும் அவர்களுடைய அடையாளங்களை மாற்றுறது. அதே மாதிரி வடகிழக்கு உள்ள பானமை என்று சொல்லி ஒரு இடத்துல இருக்கிற தமிழ் ஸ்பீக்கிங் வேர்டவர் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களும் ஒரு காலத்தில் அவர்கள் தமிழ் பேசினார்கள். இன்றைக்கு அவர்கள் தமிழ் பேசாமல், அது தமாலி கித்சிரி தன்னுடைய ஆய்விலையும் அதை பற்றி எழுதியிருக்கிறார். அவர்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய தமிழ் நெஸ்ஸை வந்து இல்லாமல் போய் கொண்டிருக்குதுன்னு சொல்லி இது எல்லாம் வந்து ஒரு வகையில் மைனாரிட்டிஸை வந்து ஒரு அடக்கப்பட்ட மனநிலையில் தென்னிலங்கையில் வச்சு கொண்டிருக்கிறதுக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பெரும்பான்மை கலாச்சாரத்துக்குள்ளே அசிமிலேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு செயல்முறையாகவும் இது நடக்குது. அப்போ அந்த வழியில் பார்க்க போனால் உயிரிழப்புகளாக இருக்கலாம், சிறுபான்மையினருடைய ஹெரிட்டேஜ் சைட்ஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விடுறது, பௌத்தத்துக்குரிய ஹெரிட்டேஜ் சைட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கொண்டு மற்றதை மெயின்டைன் பண்ணாமல் விடுறது. அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கலாம். அதுவும் ஏதோ ஒரு வழியில் நாங்கள் சிங்கள பௌத்த தேசியவாதம் தான் அதை சிங்கள பௌத்த மயமாக்கலன்று அதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் நாங்கள் இது வடகிழக்கு உள்ளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு வெளியிலையும் இருக்குது. ரெண்டையும் நாங்கள் வெறும் ஸ்பெசிஃபிக்காக விளங்கி கொள்ள வேண்டிய தேவையும் இருக்குது. ஒன்றில் கடுமையான மைனாரிட்டைசேஷன் செய்ய வேணும் என்ற நோக்கத்தோடு நடக்குது, மெட்டதில் ஒரு அசிமிலேஷனையும் ஒரு பிசீஜ்ட் மென்டாலிட்டியையும் மக்கள் மத்தியில் வச்சிருக்கணும்ன்றதுக்காக அது நடக்குது. அப்போ இதோட பார்த்தால் இது தனியாக ஆக்களும் கலாச்சாரமும் மட்டும்தான் இதால் பாதிக்கப்படுமா, ஈவன் வரலாறும் பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு
ஒரு சிங்கள கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லி ஒன்று இல்லாத இடங்கள் எல்லாத்தையும், இல்லாத ஆர்கியோலஜிக்கல் சைட்ஸ் எல்லாத்தையும், புராதன சைட்ஸ் அதெல்லாம் சிங்கள சைட்ஸாக உரிமை கோரப்படுது. அது உண்மையாக ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சிங்கள கான்ஷியஸ்னஸ்ன்றது அது ஒரு லேட்டராக வந்த ஒரு கேட்டகரி. அந்த கான்ஷியஸ்னஸை கூட முந்தியும் அது இருந்தது, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேருந்து அது இருந்ததுன்ற மாதிரியான உரையாடல்களை கொண்டு வந்து எங்கெங்கே எல்லாம் புத்திஸ்ட் சைட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் சிங்கள புத்திஸ்டுக்குரிய சைட் என்ற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் வயலன்ஸும் அதுக்குள்ளால நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி வேறு சிலர் சொல்கிறார்கள் வேறுபட்ட புத்திஸ்ட் ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் ஹோமோஜினைஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒரு புத்திஸ்ட் ட்ரெடிஷன் மாதிரி மாத்திர மாதிரியான ஒரு வயலன்ஸ் நடக்குது. இது ஹிஸ்டாரிக்கலாக நடக்கிற வயலன்ஸ். அடுத்தது வந்து இதுன்ற எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் என்ன? ஆக்கள் நிலங்கள் பறிபோகுது, அவர்கள் விவசாயத்துக்கு செய்கிற நிலங்கள் இல்லாமல் போகுது, அவர்கள் அந்த சூழல் முழுவதும் சூழலுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு இந்த சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு ஊடாக நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி இந்த சிங்கள மயமாக்கல் செயல்முறைக்கு ஊடாக ஒரு விதமான ஒரு ஊழலும் டைனாஸ்டிக் ப்ரொஜெக்ட்ஸ் இதுகள் எல்லாம் செய்கிறதுக்கு இது பயன்படுத்தப்படுது. என்னென்னு சொன்னால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டிய வர்க்க ரீதியான பிரச்சனைகள், குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற வறுமையோ வேலையின்மையோ அதுகள் ஒன்றையும் அட்ரஸ் பண்ணாமல் அவர்கள் எல்லாரையும் இது எங்கட நாடு, இவங்களுக்கு எதிரி தமிழர் தான், உங்களுக்கு எதிரி முஸ்லீம் தான் என்று சொல்லி அவர்களை ஒரு விதமான ஒரு ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸுகளையும் வச்சு கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு செயல்முறையும் அதுக்குள்ளால நடந்து கொண்டிருக்குது. அதாவது இது முழுக்க வந்து இதில் என்னது, இது இவர்களை எதிரிகளாக காட்டி ஒரு வர்க்கம் தன்னுடைய அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டு போகிறதுக்கும் இந்த ப்ரொஜெக்டை பயன்படுத்துகிறார்கள் என்றதையும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது எப்படி நடக்குதுன்னு சொன்னால் இது எல்லா ரெஜிம்ஸுக்களையும் நடக்குது, வேறுபட்ட வடிவங்களில் வேறுபட்ட வகைகளில். என்பிபிசி லெவலில் சொல்லக்கூடும் நாங்கள் முந்தி செய்தது தான் நடந்திருக்கு, நீ அதை நாங்கள் ஒன்றும் செய்யலான்னு. ஆனால் நான் நினைக்கிறேன் முந்தி செய்ததை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு வகையான சிங்கள புடிசைசேஷன் என்றதை தான் நாங்கள் பார்க்கணும். அதில் நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி, ஜஸ்டிஸ் ஆகிய விஷயங்களை அதில் மூலமாக கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அடுத்தது இது ஏன் நடக்குதுன்னு பார்த்துக்கொண்டால் ஒரு நாடு முழுவதிலேயுமே ஒரு சிங்கள புடிஸ்ட் ஹெஜமனியை உருவாக்குறது. எல்லாரும் இந்த நாடு அவர்களுக்கு தான் உரியது, ஒரு எத்னோக்ராட்டிக் ஸ்டேட். குருபரன் அதை பற்றி கதைப்பேரன் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ கிட்டடியில் நீங்கள் அந்த என்ன பௌத்த மகா சமுழுவ அந்த ஒரு கூட்டத்தில் பார்த்தா இது புத்த போதனைகளின் அடிப்படையில் ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட்டாக கூட இருக்க வேணும் என்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அதுக்குள்ள இருந்து வருகுது. அதே மாதிரி அதாவது இந்த நாடு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கும் மதத்துக்கும் உரிய ஒரு இடமாக இதை மாற்றத்துக்கான ஒரு செயல்முறையாக இந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் என்றது இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு எலீட், சிங்கள பௌத்த எலீட் தாங்கள் வந்து ஒரு சமூக நீதியையோ ஜனநாயக நிகழ்ச்சி நிரலையோ முன்வைக்காமல் தாங்கள் இதுகளை ஒரு அதிகாரத்தை பாதுகாக்கிறதுக்காக இது இருக்குது. இதில் நாங்கள் குறிப்பாக ராஜபக்ஷக்களை எப்படி செயற்பட்டார்கள்ன்றதை பார்த்தோம். அவர்கள் வேறு ஒன்றும் செய்யாமல் இந்த மாதிரியான ப்ரொஜெக்ட்ஸு கூட தான் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்றதுக்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் இப்போ மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு, உதாரணமாக தமாலி தன்னுடைய ஆய்வில் சொல்லியிருந்த ஒரு விஷயம், இது தனியாக எலீட்டுக்கு மட்டுமுடைய ஒரு ப்ரொஜெக்டாக இது இல்லை என்று. உதாரணத்துக்கு இந்த கூரகலையில் நடக்கிற ப்ரொஜெக்டை பற்றி அவ கதை கேட்க சொன்ன ஒரு விஷயம், அங்கே எப்படி கொரியாவுக்கு வேலைக்கு போயிருக்கின்ற சிங்களவர்கள் தான் அந்த ப்ரொஜெக்டுக்கு நிறைய காசை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதுவும் நாங்கள் அதை பார்க்க வேணும். இப்போ ட்ரெடிஷனல் மார்க்சிஸ்ட் வியூவில் வந்து எல்லாம் எலிட் தான் பிரச்சனை, மற்ற கிளாஸஸில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லினோம். ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குறோம் எப்படி நான் எலிட் செக்மெண்ட்ஸுக்குலையும் இப்படியான ஒரு தேசியவாதம் வந்து உருவாகி கொண்டு வருது. அது எப்படி அதுன்ற கடைசி கேஷுவாலிட்டி மைனாரிட்டிஸாக தான் இருக்கணும். மைனாரிட்டிஸும் அவர்களுக்குரிய அந்த சைட்ஸும் தான் அதில் முழுக்க அழிக்கப்படுற மாதிரியான போக்கு இருக்குது. அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம் வேறுபட்ட நிக்காயக்கள், வேறுபட்ட பௌத்த பிரிவுகளுக்கு இடையில் இருக்கிற காம்படிஷன். இந்த காம்படிஷன்லையும் கடைசியாக பலி கொடுக்கப்படுறது சிறுபான்மை மக்களாகவும் இதில் அமையணும். அப்போ இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களுக்காக தான் நடக்கும். அடுத்த இன்னும் ஒரு அறிஞர் சொன்னார், அமாலி விடகதரண்டவ, இங்கேயும் வந்து ஒருக்கா பேசினவர், இந்த கூட்டங்களெல்லாம் நடக்குமா, நான் இங்கே ஒருத்தரும் வார இல்லை அதில் கேட்குறதுக்கு, எப்படி ஒரு நவதாராளவாத இனநாயக உருவாக்கம் வெளியோயாவில் நடக்குதுன்னு சொல்லி. அப்போ அவன் ஆர்கியூமெண்ட் வந்து வெளியோயாவில் கொண்டு போய் சிங்கள மக்கள் எல்லாரையும் குடியேற்றி போட்டு இப்போ அவைக்கு ஒன்றும் அங்கே செய்கிறே இல்லை. அவரெல்லாம் அப்படியே போய் சும்மா இருக்க விட்டுட்டு அவர்கள் போய் நிதி மூலதன கம்பெனிகள்கிட்ட போய் கடனாளிகளாக மாறி அவர்கள் எல்லாம் அங்கே ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸை அங்கே ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அங்கே அவதானிச்சேன்னு சொன்னான். அப்போ அவள் அங்கே சொன்ன இன்னொரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அங்கே ஒரு ஏற்கனவே ஒரு புடிஸ்ட் டெம்பிள் கட்டப்பட்டிருக்கு, அதில் ஒரு பிக்கு இருப்பார். இப்போ புதுசாக இன்னும் ஒருத்தர் வருவார். அப்போ அவர் வந்தோடனே அவர் இன்னொரு டெம்பிளை கட்டணும்னு வந்தோடனே அங்கே இருக்கிற சிங்கள கம்யூனிட்டி அவருக்கு எப்படி எதிர்த்து போனவை என்று சொல்லி அப்போ அந்த எல்லா விதமான முரண்களும் வந்து இதுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ நான் இதில் இருந்து கடைசியாக சொல்ல வர விஷயம், ஏன் நாங்கள் இந்த ப்ரோசஸை இவ்வளவு தூரம் விளங்கி கொள்ள வேணும் என்று சொல்லி சொன்னால், ஒன்று
நாங்கள் இந்த சிங்கள பௌத்த மயமாக்கல் என்றது வந்து மிகவும் நுணுக்கமான முறையில் தமிழ், முஸ்லீம், இந்து, கிறிஸ்தவ அப்படியான அடையாளங்கள் எல்லாத்தையும் மலங்கடிக்க செய்வதன் மூலமாக நடக்கிற ஒரு ப்ரோசஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அது ஒரு வெறும் வெளிப்படையாகவே இந்த தையடியில் நடந்த மாதிரி வெளிப்படையாகவே ஒரு மோசமான ஆதிக்கமான முறையில் நடக்கிற நுணுக்கமாக இல்லாமல் இருக்கிற ஒரு ப்ரோசஸ் ஆகும் இருக்குது. அடுத்தது நாங்கள் தனியாக இந்த போராட்டத்தை செய்யலாமா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எங்களால் அதுக்கு நாங்கள் எப்படி ஏனைய சமூகங்களோட ஆதரவை பெற வேண்டிய தேவை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு குச்சவெளியில் கோத்தபாய ராஜபக்ஷன்ற காலத்தில் எக்கச்சக்கமான விகாரைகள் ஒரு பிரதேச சபைக்குள்ளேயே கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லி மாற்றுக்கொள்கைகளுக்கான ஆய்வு நிலையத்தில் அவைன்ற ஒரு கருத்து ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. அப்போ அதில் எங்களுக்கு ஏனைய சமூகங்களோட நாங்கள் சேர்ந்து வேலை செய்து அதன் மூலமாக நாங்கள் ஒரு பரந்தப்பட்ட ஒரு அணியை உருவாக்குறதுக்கும் எங்களுக்கு தேவை இருக்குது. நான் அதுக்காக அந்த சுமையையும் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் தான் ஏற்க வேணும் என்று சொல்ல இல்லை. இப்போ தையிட்டியில் அவர்கள் இதில் மிக உதாரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே தென்னிலங்கையில் இருக்கிற ஆட்களுடைய நட்பு சக்திகளோடையும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பால் எங்களோட காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியோடு சேர்ந்து அவர்கள் வந்து அங்கே தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் அங்கே வெளியிட்ட பொழுது கூட அவர்கள் எப்பொழுதுமே நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்று சொல்லி அந்த தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மிகவும் தெளிவாக முன்வைக்கிறவர்களாகவும் அதே நேரம் அவர்கள் தங்களுடைய அந்த பிரதேசத்தின் வரலாறையும் அவர் மறக்கல, ஒரு இடம் மறக்கல. இன்றைக்கும் அவர் சொல்கிறது அங்கேயும் சொன்னேன், பக்கத்தில் ஒரு சின்ன விகாரம் முந்தி பன்சலையோ ஏதோ ஒன்று இருந்தது. அந்த மாதிரி ஒரு வரலாற்றை திரிவுபடுத்தாமல் வரலாற்றை மாற்றாமல் தான் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிடுறதுன்றதும் அதில் நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவர்களிடம் இருந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றது நாங்கள் இந்த எப்படி சிங்கள பௌத்த கம்யூனிட்டிக்கு உள்ளுக்கு இது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுறது முக்கியம். என்னென்னா அந்த விளங்கி கொண்டா தான் அதில் ஏதேனும் ஒரு வெடிப்பை நாங்கள் உருவாக்கலாமா, அது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை, அது சிங்கள ப்ரோக்ரெசிவ் செய்ய வேண்டிய வேலை. அவர்கள் அப்போ அறக்கலைய நேரம் அதில் ஒரு சாதுவான ஒரு வெடிப்பு வந்ததால் தான் அதில் ராஜபக்சர்கள் அதில் இருந்து வெளியில் போக வேண்டி வந்தது. அப்போ அந்த வெடிப்பை நாங்கள் செய்கிறதுக்கு என்னென்னு யோசிக்கணும். அடுத்தது இப்படி ஒரு நீண்ட முறையில் இதை விளங்கிப்படுறதுக்கு இதுக்கு தனியாக நாங்கள் ஒரு எத்னிக் கல்ச்சரல் இஷ்யூவாக மாத்திரம் இல்லாமல் இதில் வர எக்கனாமிக் லாஸ், இக்காலஜிக்கல் லாஸ் இதுகள் எல்லாத்தையும் பற்றி கதைச்சு அது கூடாக அதுகளுக்கும் ஒரு ஜஸ்டிஸை நாங்கள் கேட்கணும். ஒரு ஆள் இவ்வளவு காலம் மிலிட்டரைசேஷனில் ஒரு ஆள் இந்த லேண்ட் அவருக்கு கிடைக்கலைன்னா அவருக்கு கிடைக்கிற நீதி தனியாக அவர் லேண்டை பெறுறது மாத்திரம் அல்ல, அவர் அந்த அந்த காலப்பகுதியில் அவருக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் எல்லாத்தையும் அவர் இழந்திருக்கிறார்ன்றது வந்து முக்கியம். அதை பற்றியும் நாங்கள் கேட்கணும். அடுத்தது நாங்கள் வடக்கு கிழக்குக்குள்ள எப்படி காணி அதிகாரம் மீளவும் சென்ட்ரல் கவர்மெண்டால் திருப்பி எடுக்கப்படாத முறையில் அது கிடைச்சால் மாத்திரம்தான் இந்த மைனாரிட்டைசேஷன் ப்ராஜெக்டில் இருந்து நாங்கள் தப்பிக்கலாம். அது மிக முக்கியமாக இருக்கிற அதே நேரம் எப்படி ஒரு பரந்த அளவில் அரசு வந்து சிங்கள பௌத்த நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றதும் முக்கியம். அதால் தான் ஆர்டிகல் 9 கட்டாயம் எடுத்தறியப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு பரந்த நோக்கில் இந்த பிரச்சனையை விளங்கி கொள்வது நான் நினைக்கிறேன் நாங்கள் எதிர்காலத்தில் தீர்வுகளை தேடுறதுக்கும் எதிர்காலத்தில் முன்னணிகள் கூட்டணிகளை அமைக்கிறதுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி.